பார்க்கிறோம். சென்னையில் நடந்த கார் பந்தயத்திற்கான செலவை தனியார் நிறுவனம் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த உத்தரவின் விவரம். சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா ரேஸினுடைய அந்த கார் பந்தயத்தின் தொடர்பாக 42 கோடி ரூபாயை ரேசிங் ப்ரமோஷன் என்ற தனியார் நிறுவனமானது தமிழ்நாடு அரசிற்கு அந்த நிகழ்ச்சியினுடைய செலவாக வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்தது. அந்த உத்தரவுக்கு எதிராக தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக நீதிபதி நரசிம்மா தலைமையிலான அமர்வானது இந்த விவகாரத்தில் இந்த நிறுவனமானது ரூபாய் 42 கோடி ரூபாயை வழங்க வேண்டாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவையும் ரத்து செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடு தொடர்பாக 42 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது கடந்த விசாரணையின் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் இன்றைய அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.